வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழியோட புலர்றல்ல ஆடி மாதத்தோடைய கடைவெள்ளி. எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோடைய ஒரு சிஸ்டர் வந்து தவறிட்டாங்க. அவங்களுக்காக எப்போவுமே வந்து ஆடி மாதம் ஃபஸ்ட் வெள்ளி இல்லை தேர்ட் வெள்ளி இல்லைன்னா ஃபிஃப்த் வெள்ளி அது மாதிரி பண்ணுறது. எப்போதும் 5வது வாரம் நமக்கு வராது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து 5 வெள்ளி வந்துருச்சு. நம்ம கடை வெள்ளிக்கு படைச்சிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸு ஒரு இப்போ நம்ம இருக்கோன்னா நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு என்னென்ன வியர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி செட்டாக ட்ரெஸ்ஸுலேருந்து மஞ்சள், குங்குமம், வளையல் அவங்களுக்கு பிடிச்ச சகலமும் வாங்கிட்டு வந்து வச்சு படைச்சி அவங்க வழிபடுவோம். ஏன்னா அவங்க நம்மளுடைய வீட்டு தெய்வமாக மாறிடுவாங்க. நம்ம குலசாமின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து படைச்சி சாமி கும்பிட போகிறோம். சரி, ஓகே, இது ஒரு லாங் வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்போதும் போல் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க சின்னக்காவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்க எப்போவுமே அடிக்கடி மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு இன்றைக்கி படைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் என்னென்ன செய்யலான்ட்டு. இப்போ நான் வந்து செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கேன். பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு. என்னடா இது அரிசியும் பருப்புமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால் பணியாரம்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு பாப்பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுழியத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடல வடைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம். இது பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பாயாசம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, அப்புறமா உளுந்து வடை. இது எல்லாத்துக்கும் ஊற வச்சாச்சு. இதெல்லாம் வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 5 முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து சென்டருக்கு கிளம்பி போகணும். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் பெருசாக ஸ்வீட் செய்யலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் உருக்க போகிறேன். நெய் உருக்கிட்டு ரைஸ் மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா சாம்பார் இருக்குது. ரைஸ் வச்சிட்டோம்னா நமக்கு ஓரளவு வேலை முடிஞ்சிடும். ஓகே, என்ன பண்ணுறேன்னு அப்படியே பார்க்கலாம். ஒரு வாலி ஃபுல்லாக துணி இருக்குது, போய் காய வச்சுட்டு வந்துடுங்க. யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே துவைச்சி காய வச்சுட்டேன். அது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது டெய்லி வியர். இது வந்து எல்லாரோடதும் ஒரு வாலி ஃபுல்லாக இருக்குது. காய வச்சுட்டு காஞ்சி துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு தான் நம்மளுடைய அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. வேலை இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னு முதல் வேலையாக இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நெய் வந்துட்டு காதி கிராஃப்ட் தெரியும் தானே, எல்லா ஊர்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது உருக்கணும்னா எனக்கு எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 3லேருந்து 6 மாதம் கூட வரும். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்க மாட்டோம். பசங்களுக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அந்த காரணத்தால் அதிக அளவு சேர்த்துக்கிறது கிடையாது. பொங்கல் செஞ்சால் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான். நான் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இதில் அப்படியே போயிட்டு ஒட்டிக்குது. எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஃப்ரீசரில் வச்சதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதில் அழகாக அப்படியே ஒட்டாமல் வந்துடும். ஓகேவா? பார்த்தீங்களா? அப்படியே அழகாக வருது. பேப்பரை மட்டும் நம்ம அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு இது இருக்குது, நான் மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்து வெளில வச்சுருந்துருக்கணும். கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா பேப்பர் ஒட்டிக்கிச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவங்க பட்டர் ஷீட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. உங்கள் ஊர் சைடில் இது உண்டா? இது அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்படியே துணியை மடிச்சுட்டு சாமிக்கெலாம் விளக்குக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும்.
நைட்டி ஹஸ்பண்ட் வைக்காதன்னாங்க. ஆனால் இது நான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணேன்ட்டு. பசங்களை விட்டு வைக்க சொன்னது தப்பாக போச்சு. நம்ம வச்சுருந்துருக்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் உருகிட்டு இருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். பொறுமையாக உருக்கட்டும். ஆனால் இப்போ ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள். இங்கே நிற்கவே முடியாது, கொமட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது நெய்யாயிட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். சரி அப்படியே போயிட்டு விளக்குக்கு போய் பொட்டு குங்குமம் வச்சிரும். இவரை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு போவோம், இல்லைன்னா அடுப்பை நாஸ்தி பண்ணிடுவார். மடித்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் வீடியோஸே எடுக்க முடியல. படைக்கிறதே ரொம்ப ஹரிபரின்னு படைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணியிருந்தோம், பாப்பனியாரம், வடை 2 வகை, சுழியம், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் அலங்காரம் எல்லாமே அவங்க அக்காவுக்கு அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அழகாக எல்லாம் செஞ்சு படைச்சிட்டு அப்படியே ஒரு 5:30 கிளாஸ்க்கு 6 மணி போல் கிளம்பியாச்சு. பாய்.